guys, welcome back to channel. Hope you all doing good guys. கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல நீங்க ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ருக்க மாட்டீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வாவல் மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த வாவல் மீனை கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா. நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் சிக்கன் 65 மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை மீனோட எல்லா பகுதியிலுமே நல்லா கோட் ஆகிற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மீனையுமே நல்லா மசாலா தடவி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. எல்லா மீனிலையுமே மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி தடவி விட்டுட்டு இப்போ இந்த மீனை ஒரு அரை மணி நேரத்துக்கோ அல்லது 1 மணி நேரத்துக்கோ ஃப்ரிட்ஜில் அல்லது வெளியே வச்சு மேரினேட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தோசை கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா சூடானதுமே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை சேர்த்துக்கோங்க. ஃபிஷ்ஷை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ஃபிஷ்ஷோட மசாலா மட்டும் கருகி போயிடும், ஆனால் உள்ள ஃபிஷ்ஷு வெந்திருக்காது. அதனால் அடுப்பை லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபிஷ்ஷை தவாவில் சேர்த்ததுக்கப்புறமா உடனே திருப்பி போடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கழித்து திருப்பி போட்டால் மசாலா உதிராமல் மீனோடையே ஒட்டி இருக்குங்க. இப்போ பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே ஃபிஷ்ஷை எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு. நீங்களே பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதிரவே இல்லை. அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரையில் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால வெளியே கிறிஸ்பியாகவும் அண்ட் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. அடுத்த முறை உங்கள் வீட்டில் மீன் எடுத்தால் எப்பவும் போல் மீன் வறுவல் பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடில் ஒரு முறை ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.